மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு முதல் ஆரம்ப திசை சந்திர திசை 10 வருடங்க காலங்கள். பொதுவாகவே என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷத்தை எடுத்துக்கிறேன். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை ஒரு 18 வருஷம், ஒரு 30 வயசுக்குள்ள எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். இது வரைக்குமே படிக்கவே முடியலைங்க. மந்தத்தன்மை, எதிர்ப்பு, வீட்டில் சரியான நிலைமை இல்லை, வறுமை, கஷ்டங்கள் இல்லை சோதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருந்தது. கடன், நெருங்கிய கடன் இல்லை, எதிரிகளால் துன்பம் இல்லை, நோயினால் கடுமை அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக கொடுத்து கொடூரத்தை கொடுத்துருக்கும். அதுதான் விஷயம். தன்னுடைய ராசிலேருந்து முதல்ல வெளியில் வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுடைய மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் உடல்நிலையில் பாதிப்புகளையும் முதல்ல கொடுத்து உங்களை செயல்படாத வண்ணம் இந்த ஜென்ம சனியானது உங்களை புரட்டி போட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை. இது மாறக்கூடிய காலகட்டமாக தன்னுடைய முதல் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது, முதல் வீட்டிலேருந்து முதல்ல வெளியில் வர்றது மிகப்பெரிய நல்லது. ஃபஸ்ட்டு ஜென்மத்திலேருந்து வெளில வரணும். வந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது சில குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். கடன், எதிரி இல்லை நோய் அப்படிங்கிற 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்து கொடுமையை கொடுக்கும். அந்த காலகட்டம் ராகு திசையினால சரியாக படிக்க முடியலைங்க, மாற்றுப்பாளையம் இந்த பிரச்சனையாக இருக்குது, எனக்கு லவ் பிரேக்கப் ஆச்சு, இந்த லவ் விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் கடுமையை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனாலும் திருமணத்தை 7-8 2-7 பாதிக்கப்படாமல் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுத்துரும். 2-7 பாதிப்பு எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம். அது திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து பண்ணி வைங்க. திருமணம் பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க, நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. அதை பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக கடந்த காலத்துலேருந்து நகர்ந்து வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராசிலேருந்து சனி வெளிப்படுறது அப்படிங்கிறது ஏற்கனவே மனக்குழப்பமும் உடல்நிலையில் பாதிப்புங்கிறத வெளியில் வருவீங்க. தைரியம் வீரியம் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க கொஞ்சம் பயந்த நிலையில் இருந்திருப்பீங்க. என்ன நடக்க போதோங்கிற விஷயங்கள் எல்லாத்துலையும் இப்போ நகர்ந்து வர போகிறீங்க. தொட்டது காரியம் எல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் எது தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இப்போ மாறி தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இளைய சகோதர வழியில் ஒரு சில ப்ராஃபிட்ஸ் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. அவங்ககிட்ட சண்டையாக இருந்தாலும் இப்போ நட்பு ரீதியாக மாறக்கூடிய விஷயங்களும் உறவு நிலையில் நல்ல ஒரு மேம்பாடும் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்லேயோ லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ எல்லாமே சரியாகக்கூடிய நிலைமை. அதேமாதிரி தொழிலில் பிரச்சனையாக இருக்குங்க, ஆரம்பமாக குரோத்தே சரியில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்துக்கட்டத்தில் குரோத்து அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். லாபத்தை கொடுக்கலனாலும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துடுவீங்க, அந்த கட்டமைப்புக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போது கிடைக்கும். ஆனாலும் சந்திர செவ்வாய் ராகு திசை 7.5 சனியெலாம் வரக்கூடாது. மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். அதனால் மனவேதனை குழப்பத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாதத்துக்கு வரக்கின்ற சனி உங்களுக்கு காலோட வெளியில் வந்துடுவார். தலைக்கு வந்தது தலைப்பாவோட இப்போ போகுது, அவ்வளோதான் விஷயம். குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த குரு திசை காலங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், கல்யாணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம் கூட சில பேரை எடுத்து செய்வீங்க. இந்த மாதிரி குரு திசை காலங்கள் நன்மை அதிக அளவில் வீட்டில் நடக்கும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கும். 6, 8, 12 மறையாமல் குரு திசை நடந்தால் மட்டுமே நல்லது நடக்கும். அதேமாதிரி குரு கிரகங்கள் ராகு கேதுவுடன் சேராமல் இருக்கிறது நல்லது. கேதுவோட கூட சேர்ந்துடலாம், ராகுவோட சேரக்கூடாது, சண்டால யோகத்தை கொடுக்கும். அதனால் குரு தரக்கூடிய யோகங்களை தராமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த விதிவிலக்கு. அது ஜாதகத்தோடைய சூட்சம் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். இந்த குரு திசை பொதுவாகவே நன்மையை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி திசை 46 வயசுலேருந்து 65. ராசி அதிபதி திசை ஆனாலும் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடத்த பொறுத்தே பலனை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் என்ன எடுக்கிற இடம் அப்படின்றது படக்கூடாது. ஆனால் சனி இந்த காலகட்டத்தில் இந்த 4, 8, 11 பாவகத்தை மட்டும் கொஞ்சம் கெடுப்பார். சரிங்களா? உங்களுடைய தாய் வழி சார்ந்த உறவுகள், இல்லை தாய்க்கு ஆரோக்கியக்கேடு, இல்லை தாயோடைய பிரிவு, இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி 8 மாங்கல்யஸ்தானம், மாங்கல்ய சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாலேயோ, இல்லை மாற்றுப்பாளையத்தினாலேயோ, இல்லை கொடுக்கல் வாங்கலையோ, இல்லை அறிமுகம் இல்லாத ஒரு நபர்களாலேயோ ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். சனி இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய பாவகங்கள்னு சொல்கிறேன். 11ஆம் இடத்தில் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய லாபம், எல்லாம் தொழில் பண்ணிங்க லாபமே அதிகமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இருந்தாலும்
தைரியம் வீரியமாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த காலத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அது உதவுவாங்க. 10ஆம் இடத்து தொழில் இப்போது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சனி திசையில் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது புதன் திசை 65 வயசுலேருந்து 82 வயசு. இந்த புதன் திசை சனி திசை அளவில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலனாலும் புதன் திசையில் ஓரளவுக்கு நன்மையை அதிக அளவில் கொடுக்கும். ஒரு 10 விஷயத்தில் 2 விஷயம் சனி திசையில் நடந்துச்சுன்னா இல்லை 3 விஷயம் நடக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட். பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஓரளவுக்கு நல்லது கொடுக்கும். வீடு, மனை, யோகம், வண்டி வாகனம். அந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்பீடு ஏற்றாதீங்க. வாங்குறதெல்லாம் புதுசாக வாங்குவீங்க, ஸ்பீடு ஏற்றாதீங்க. லக்ஸுரியஸாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பீரியடில் ஒரு 2.5 வருஷம் அப்படியே சிம்பிளாக இருங்க, ரொம்ப நல்லது நடக்கும். சிம்பிளாக இருக்கும்போது இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி முன்ன காலத்தில் சிம்பிளாக இருந்தாலும் அடி விழுந்திருக்கும். இருந்தாலும் ரொம்ப படாபத்தாக இருந்ததுன்னா இருக்கிற கண்ணு திருஷ்டி போய் ஏவல் கோமல் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எதிரி கொடுத்துருவாங்க. நோய், கடன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் திருஷ்டி மூலியமாக நிறைய நடக்கும். புதன் திசையில் நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னா, படிப்பு சார்ந்த உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கொடுத்துரும். படிப்பு சார்ந்த தொழில்களை ஏற்று நடத்துவார்கள், தொழிலை விரிவுபடுத்துவார்கள். அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நல்ல நன்மையான திசை அப்படின்னு சொல்லலாம். கிரகப்பிரவேசம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும். திருமணமாகாத உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் நல்லா கிடைக்கும். பேரம்பேத்தியை கொஞ்சம் மகிழ்வீங்க. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். கேது திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த திசை காலங்களில் சுக்கிர திசை 89லேருந்து 109 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசை வர்றது அப்படிங்கிறது, வயதான காலத்தில் சுக்கிர திசை வர்றது அப்படிங்கிறது யோகம் இல்லை, அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிறதுக்கு வயசு வேணும்ல, உடம்பு வேணும்ல, சக்தி வேணும்ல, அதெல்லாம் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் மகன் மகளுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸ்டேட்டஸ், ரெக்கக்னேஷன், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் பாட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு, கடவுளை நினச்சிக்கிட்டு, ஆன்மீக சார்ந்த விஷயங்களை கடவுளை நினச்சிக்கிட்டு, அதே மனதளவுலையும் உடம்புல ஆரோக்கியத்தை பேணி காப்பாற்றி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த 2 விஷயம் நல்லா பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் பணம், புகழ், பெயர் அப்படிங்கிறது தரக்கூடும். வழிபாடு பரிகாரங்களாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருவோணத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதே மாதிரி உங்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி ஓரையில் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் மிக முக்கியமான வழிபாடுகள். அதே மாதிரி ஏன் குலதெய்வத்தை பண்ணோம் இதெல்லாம் சொல்லி தெரியணுமா? குலதெய்வம் கண்டிப்பாக கும்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னா, சில பேருக்கு குலதெய்வத்து மேலே இன்னும் பெரிய அளவில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிக பேர் கொடுக்கறதில்ல. ஆனால் அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். அதனால் இதை முதல்ல கவனிங்க. குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல கவனிக்கணும். இது வழிபாடே கிடையாது, இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி உங்களுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.